சென்னை தேனாம்பேட்டை மற்றும் திருவொற்றியூரில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், சென்னையில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக போக்குவரத்து துறையில் போக்குவரத்து துறை ஆணையராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இறங்கினர். இவரது வீட்டில் தற்போது அமலாக்கத்துறையில் காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். இதே போன்று அதாவது தேனாம்பேட்டை இருக்கக்கூடிய எல்லையம்மன் காலனியில் வசித்து வரும் தரணிதரனின் வீடு அலுவலகங்களில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் உதவியுடன் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதேபோல் திருவொற்றியூர் பத்மநாப காலனியில் வசித்து வரும் முருகேசன் என்பவர் அவரது வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். முருகேசனின் 2 மகன்களான ராஜேஷ், அருண் ஆகியோரது வசந்தன் டிரான்ஸ்போர்ட் என்ற பெயரில் கண்டெய்னர் டிரான்ஸ்போர்ட் ஷிப்பிங் இறக்குமதி ஏற்றுமதி நிறுவனத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கடந்த திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய வட்டாரம் என்ற நிலையிலும் அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாக முதற்கட்ட தகவலானது தெரிவிக்கின்றன. இந்த சோதனையானது காலை முதல் தற்போது வரை நடத்தப்பட்ட நிலையில் பல்வேறு டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் கணக்கில் காட்டாத பணமும் தற்போது கைப்பற்றப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இன்னும் சில நாட்கள் இந்த சோதனை நீடிக்கலாம் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.